புதுசா நம்ம பேம்பு லேப்ல இருந்து H2D காம்போ வந்து வாங்கியிருக்கோம். அண்ட் இதை நமக்கு வாங்கி கொடுத்தது ஐடியல் 3D. அண்ட் ஐடியல் 3Dக்கு ஒரு தேங்க்ஸ், ஏன்னா இதை நமக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் H2Dயை ஃபஸ்ட்டாக நம்ம தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம், அது தமிழில். ஸோ நீங்கள் ஒரு 3D பிரிண்டிங் எந்தூசியாஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது எப்படி பேக் பண்ணியிருக்காங்க, அண்ட் இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக மிஷினை பேக் பண்ணி கொண்டு நம்மளுக்காக ஷிப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம பேம்பு லேப் A1 வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் தான் ஆகியிருக்கும். அதுக்குள்ளேயே H2Dயை நம்ம வாங்கிட்டோம். அதுக்கான காரணமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பேம்பு லேப் வாங்கினதுக்கப்புறமா அவங்களோட பில் குவாலிட்டி ஆகட்டும், அவங்களுடைய சாஃப்ட்வேர் ஆகட்டும், அவங்க இன்டர்ஃபேஸ் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்கும் பொழுது அதை தவற விடக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம ஃபினான்ஸ் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ அதை வச்சு நம்ம பேம்பு லேப் H2D வாங்கியிருக்கோம். அண்ட் இதில் நம்ம நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ண போகிறோம். அண்ட் இதில் இருக்க நிறைய ஃபீச்சர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மிஷின் நம்ம டேரெக்டாக போய் வாங்கவே இல்லை, ஏன்னா ஐடியல் 3D சென்னையில் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் மொபைலில் காண்டாக்ட் பண்ணி அதன் மூலியமாக தான் நம்ம இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அவங்க நம்மளுக்காக ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாக்ஸ் இப்படியே தான் ஓப்பனாக வந்துச்சு. ஸோ இதில் உள்ள எப்படி பேக் பண்ணியிருக்காங்க, இந்த மிஷின் எப்படி இன்டாக்டாக வந்துச்சு, ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்றத கடைசியில் நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணுறோம். அண்ட் இந்த அன்பாக்சிங் எதுக்காக அப்படின்னா, எந்த அளவுக்கான பேக்கிங் அதில் இருக்குது அண்ட் எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோன்னே நம்மளுக்கான மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மேனுவலில் நம்ம பாக்ஸ் எப்படி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தனியாக எந்த வீடியோஸும் பார்க்க தேவையில்ல. சப்போஸ் நீங்கள் ஒரு பேம்புல ஒரு மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்க மேனுவலை வச்சு உங்களால் அன்பாக்சிங்கை ஃபுல்லாக முடிச்சிட முடியும். நம்ம இன்றைக்கி இந்த மேனுவலை வச்சு தான் இதை ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ண வைக்க போகிறோம். அண்ட் இதில் ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸ்டிக்கர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம மொபைல் பின்னாடி இல்லை நம்மளோட மிஷின்ஸில் எங்கே வேணுமோ நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ தட் நம்ம பேம்பு யூஸ் பண்ணுறோன்னு மற்றவங்களுக்கு காட்டிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ஆப்பிள் தான், ஆப்பிளில் எப்படி ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதில் நிறைய எலிமெண்ட் சீட்லாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய செட்டப் மேனுவலை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொன்றிலையுமே QR கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வீடியோவாக நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவாக பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதில் பின்னாடியே என்னென்ன வார்னிங்ஸ்லாம் இருக்குது, ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அன்பாக்சிங்கை விட இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்க போகுது. ஏன்னா மற்ற மிஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பாக்ஸ்குள்ளேருந்து மேலே வெளியே எடுப்போம். ஆனால் இது பாக்ஸை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ள அக்சசரிஸ் பாக்ஸ்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதில் எப்பவும் போல் பேம்பு கொடுக்குற அவங்களுடைய பேம்பு கலர் ஸ்வாட்சஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூல் ஹோல்டர் வந்து சிங்கிள் ஸ்பூல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் காம்போ தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது நமக்கு தேவைப்படாதுன்னு கிடையாது, கண்டிப்பாக இது தேவைப்படும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு AMS தான் வாங்கியிருக்கோம். நம்ம 2 AMS வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சிங்கிள் ஸ்பூல் ஹோல்டர் தேவைப்படாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா சின்ன நம்மளுக்கு PTFE டியூப் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் உள்ளே இன்டர் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது AMSல சப்போஸ் ஏதாவது டியூப்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அதை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இதோடைய டூல் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டூல் பாக்ஸில் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. அதுதான் இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு நாசில் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் கிரியாலிட்டியில் கொடுக்கறது அந்த கட்டர் நம்மகிட்ட இதில் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எந்த பேம்புவோடைய மிஷின்ஸ்லேயும் டூல் பாக்ஸ்லேயும் இந்த கட்டர் கொடுக்கறதில்லன்னு நினைக்கிறேன். ஃபிலமெண்ட்டை கட் பண்ணுறதுக்காகட்டும் இல்லை நம்ம சப்போர்ட்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொடுக்கறதே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் எலன் கீஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. அதை விட நம்ம A1க்கு வாங்கினதை விட கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக நம்ம இது எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு அடுத்து என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த டூல் பாக்ஸுக்கு கீழே ஒரு ஸ்பாஞ்ச் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு நம்ம இந்த மேலே இருக்க ஸ்பாஞ்சை ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தா வராது. ஏன் அப்படின்னா நடுவில் உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலர் காட்டன் பாக்ஸுடைய ஸ்ட்ரிப்பு மாதிரி கொடுத்து அதை உள்ளே வந்து கோர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் இழுத்தாலும் இது வெளியே வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பாஞ்ச் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. அதாவது நம்ம தெர்மோகோல் நிறைய மிஷின்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தூக்கி போட்ட மாதிரி பிளாக் கலர் ஃபோம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது அதை விட இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அண்ட் அதை விட நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ஸோ இதனால தான் இதே பாக்ஸில் தான் வேர்ல்டு வைட் அவங்க ஷிப்பிங் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் மிஷின் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கடைசியில் இந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸே கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப்லி நிறைய நம்ம மிஷின்ஸ் அன்பேக் பண்ணும்பொழுது அதில் எக்ஸ்ட்ராவாக எந்த இதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் ஒரு பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கவர் பண்ணியிருந்தால் ஜஸ்ட்டு நீங்கள் தூக்குனீங்கனாவே அது ரிமூவ் ஆயிரும். ஆனால் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டியாக ஒரு ஸ்ட்ராப்போ இல்லை வந்து ஒரு டேப்போ அதையும் மென்ஷன் பண்ணுற அளவுக்கு சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க.
அண்ட் முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமே நம்மளுக்கு பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தெர்மாகோல்ஸ் ப்ளஸ் பபுள் ரேப்ஸ் வந்து நம்மளுக்கு இது ரொம்ப பெருசாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபுல் சைட்லேயுமே நம்மளுக்கு பபுள் ரேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மல் பபுள் ரேப் கிடையாதுங்க, இது சூப்பரான குவாலிட்டி உள்ள ஒரு பபுள் ரேப்பாக இருந்துச்சு. அண்ட் இப்போது இந்த மிஷினை நம்ம இந்த பாட்டம் பாக்ஸில் இருந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். அப்போ அதுக்கு நம்ம இந்த மிஷினை தூக்கணும். ஸோ இந்த தூக்குற வேலை அப்படின்றது கண்டிப்பாக 2 பேர் இருந்தால் தான் முடியும். ஏன்னா இந்த மிஷின் ரொம்ப ஹெவியான மிஷின், கிட்டத்தட்ட 30 கிலோவுக்கு மேலே தான் இந்த மிஷின் இருக்கும். நம்ம இந்த கவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கவரை மேலே கிழித்து அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் கீழேருந்து இது ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணேன், ரிமூவ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா மேலே தான் இதை டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. ஸோ அந்த டேப்பை ரிமூவ் பண்ணாவே நம்ம மேலே இருந்து இந்த கவரை ரிமூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கவரை ஒன் சைடாக மிஷினை டில்ட் பண்ணி தான் ரிமூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இதை வச்சுருந்தாங்க. நாங்கள் 3D பிரிண்டிங்கில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மிஷினை வாங்குவோன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் அதிகபட்சமாக நாங்கள் ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா Bambu Lab X1C தான் ஃபஸ்ட்டு நாங்கள் எய்மாக இருந்துச்சு. அதாவது நம்ம அந்த மிஷினை வாங்கிட்டால் போதும்டா, நம்ம எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண மாதிரி நம்ம இருக்கலே பெரிய மிஷினை வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தோம். இன்றைக்கி அதுக்கு அடுத்ததாக வந்த H2D மாடல் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றது நிஜமாகவே எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அண்ட் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இது எல்லாமே உங்கள் சப்போர்ட் அண்ட் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனால் தான் முடிஞ்சுது. உங்களால் தான் நாங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்க ஆசைப்பட்டோம். அண்ட் அதன் மூலிமா எங்களுக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு, அந்த ப்ராஜெக்ட்ஸை நம்ம கிளியர் பண்ணோம். அண்ட் இப்போ நம்ம இதை வாங்கியிருக்கோம். அண்ட் மேலே இருக்க பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். மேலே ஸ்லிம்மாக ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த பாக்ஸில் ஒரு கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது டாப் கிளாஸாக இருக்கும், இல்லாட்டி பில் பிளேட்டாக இருக்கும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் அந்த மேலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது ரொம்பவே வெயிட்டாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு வெயிட்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டீல் டோரை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வெயிட்டாக இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து ஒரு கிளாஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த கிளாஸ் என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம H2Dயில் இருக்க டாப் கிளாஸ் தான். சப்போஸ் நான் நிறைய தடவை தப்பாக A1 இல்லை K1 அப்படின்ற சொல்லிடுவேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அண்ட் நாங்கள் பார்த்த வரைக்கும் இது ஒரு சூப்பர் பில்டு மிஷினாக தான் எங்களுக்கு தெரியுது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் நம்ம K1 பார்த்துருக்கோம் அண்ட் A1 பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நான் என்க்ளோஸ்டு மாடல் பேம்புல நான் இது வரைக்கும் நான் நேரில் பார்த்ததே இல்லை. ஆனால் பார்த்துருக்கேன், இந்த அளவுக்கு க்ளோஸ்அப்லேயோ இல்லை நம்மளாக ஓன் பண்ணுறதையோ நம்ம நினச்சி கூட பார்த்ததே இல்லை. அண்ட் இந்த தடவை நம்ம HUD வாங்கினதுக்கப்புறமா இதோட பில் குவாலிட்டி பார்க்கும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் AMSம் உள்ளேயே வச்சு சேஃபாக பேக் பண்ணியிருந்தாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம H2D இஸ் அ டூவல் நாசில் பேம்பு மிஷின். ஃபஸ்ட்டு டூவல் நாசில் பேம்பு மிஷின் இந்த H2D தான். அண்ட் இதை தான் நம்ம வாங்கியிருக்கோம். அண்ட் இதோடைய கிளாஸ் டோரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் டோர் 180 டிகிரி வரைக்கும் ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் உள்ளே போய் AMSை கழட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 4 ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அது மேலேயும் சரி கீழேயும் சரி இன்னும் 4 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே நம்ம கழட்டினா தான் நம்ம AMSஐயே ரிமூவ் பண்ண முடியும். இன்கேஸ் இன் ஃபியூச்சர் நீங்கள் இந்த மிஷினை மறுபடியும் எங்கேயாவது மூவ் அவுட் பண்ணுறீங்க இல்லை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்க அப்படிங்கும்போது இந்த இதில் இருக்க ஸ்க்ரூஸ் ஆகட்டும், இதில் வர்ற ஸ்பேர்ஸ் ஆகட்டும், இந்த ஸ்பாஞ்சஸ்லேருந்து எல்லாத்தையுமே சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் ஷிப்பிங் அப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மிஷினில் டோட்டலாக 2 இடத்துல கிளாஸ் வருது. அதாவது பெரிய கிளாஸஸ் நான் சொல்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ண டாப் பிளேட் இருக்கு இல்லையா, டாப் பிளேட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் தான். அதுவும் செமையான ஹெவியான கிளாஸு. அண்ட் இதில் அண்ட் ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டோர் தான். ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஷிப்பிங்கில் பண்ணும்போதோ இல்லை மூவ் பண்ணும்போதோ இல்லை டோரை ஓப்பன் பண்ணும்போதோ இதுலையும் இடிச்சிடாமல் பார்த்துங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4லேருந்து 5 இடத்துக்கு மேலே பாட்டமில் மட்டும் ஸ்க்ரூஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே மேலே அப்படின்னு எல்லா இடத்துலையுமே ரெட் கலர் மார்க்கிங் வச்சு நம்மளுக்கான ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த எல்லா ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணால் தான் நம்மளுடைய AMSஐ நம்ம வெளியே எடுக்க முடியும். நம்ம இந்த ரிமூவ் பண்ண பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஷிப்பிங் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளேயே நம்ம எப்பவுமே வச்சுருவோம். ஸோ தட் நம்ம எங்கேயாவது மூவ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வச்சு நம்ம மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாமே கண்டிப்பாக தேவைப்படுற ஐட்டம். ஸோ இதை எதையுமே தூக்கி போட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை வாரண்டியோ கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஷிப் பண்ணுறக்கோ இந்த பாக்ஸை இல்லை சர்வீஸ் பண்ணுறக்கோ இந்த பாக்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய AMS 2 Pro நம்ம கையில் வந்துடுச்சு. நம்ம இது வரைக்கும் AMS லைட் தான் வச்சுருந்தோம். அண்ட் இப்போ நம்மக்கிட்ட AMS 2 Pro இருக்குது. நம்ம AMS 1 இது வரைக்கும் நம்ம வாங்கினதே கிடையாது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, இதில் மாய்ஸ்சர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு இது இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சரையும் நம்ம கூடிய சீக்கிரத்தில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுதான் பாட்டம் பிளேட். அண்ட் இப்போ நம்மளுடைய பில் பிளேட்டை பார்க்குறோம். நீங்கள் வீடியோவில் பார்க்கும் பொழுது இந்த பில் பிளேட் பார்க்க சின்னதாக தெரியலாம். ஆனால் ஆக்சுவலாக இந்த பில் பிளேட் ரொம்ப 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 பெருசு. அதாவது நீங்கள் K1ஐயோ இல்லை A1ஐயோ கம்பேர் பண்ணும்பொழுது இது முன்னாடி வந்த எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்ப பெரிய
மிஷின் அண்ட் இது ரொம்ப பெரிய பில் பிளேட். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம K1ல எப்படி வந்து நம்ம Z ஸ்க்ரூஸை கழட்டுவோமோ அதே மாதிரி இதில் வந்து Z ஆக்சிஸில் வந்து மொத்தம் 4 ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இருந்தால் தான் இந்த பில் பிளேட்டையே நம்ம கழட்டி பார்க்க முடியும். ஸோ அந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே நம்ம கழட்டிக்கலாம். இதுக்கப்புறமா நம்மளுடைய Z ஆக்சிஸில் நிறைய இது வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் முக்கியமாக இதை சொல்லியே ஆகணும், இதில் கட்டர் கிடையவே கிடையாது. ஸோ பேம்பு லேப் கேட்டுங்க, அடுத்த தடவை நீங்கள் ஒரு மிஷின் ஷிப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு அதில் ஒரு கட்டர் வைங்க. கிட்டத்தட்ட 2.5 lakh rupees நம்ம இதை கொடுத்து வாங்கியிருக்கோம். 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இதை கொடுத்து வாங்கியிருக்கோம். அண்ட் இதில் ஒரு கட்டர் கிடையாது. அண்ட் இதே நம்ம கிரியாலிட்டி K1 வாங்கும்பொழுது நமக்கு கிடைச்ச கட்டரை வச்சு தான் இப்போ நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவுமே ரொம்பவே பழசாயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம 2 வருஷம் கிட்ட இந்த கட்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் புதுசாக இதே மாதிரி கட்டர் தேடினாலும் எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா எங்களுக்கு நோஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். ஆனால் எந்த கட்டர்லையுமே எனக்கு நோஸ் ஷார்ப்பாக இருந்த மாதிரியே தெரில. அண்ட் A1ல் பார்த்துருப்போம், நம்ம பூப் ஷூட்டர் வந்து சைடில் இருக்கும், எல்லாத்துலேயுமே லெஃப்ட் சைடில் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம H2Dயில் பூப் ஷூட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி இந்த இடத்துல ஆரஞ்சு கலரில் லொக்கேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் மொத்தம் 2 பூப் ஷூட்டர் இருக்குது. ஸோ தட் இந்த 2 எக்ஸ்ட்ரூடர்லையும் அட் அ டைமில் பூப் ஷூட் பண்ண முடியும். அதாவது தனித்தனியாக ஷூட்டர் வைக்காமல் ஒரே இடத்துல ஷூட்டர் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இதுதான் நம்ம பேம்பு லேப் H2Dயோட டூவல் எக்ஸ்ட்ரூடர். இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பெரிய பெரிய ஃபில்டர்ஸ் கொண்ட நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இது 3D பிரிண்டிங்க்கு மட்டும் கிடையாது, இது லேசர் கட்டிங்க்கும் சேர்ந்த மிஷின் தான். ஸோ அதனால் இதோடைய ஃபில்டர்ஸ் ரொம்பவே சூப்பராகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. ஸோ டூவல் எக்ஸ்ட்ரூடருக்கு டூவல் போர்ட் அண்ட் டியூப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய பவர் சப்ளை கொடுக்குறக்கும் மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லேசர் ஹெட்டை வந்து இது மேலே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டாப் கிளாஸை நம்ம அதில் வச்சோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ இது ரொம்பவே ஃப்ளாட்டாக இருந்துச்சு. நம்ம H2D ரொம்ப ஃப்ளாட்டான மிஷின். ஸோ இது மேலே அப்படியே நம்ம AMS வச்சுக்க முடியும். ஸோ இந்த கிளாஸ் ஏதாவது ஆயிருமா என்னன்ற எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் AMS வாங்கினதும் இல்லை, நான் மிஷினுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணதும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம AMSல என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ AMSக்குள்ளே தான் நம்மளுடைய H2Dக்கான பவர் கேபிள் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் AMS2 ப்ரோவை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம போர்ட் அண்ட் டியூப்ஸும் அதில் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதில் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம AMS2 ப்ரோவில் நம்ம ஒவ்வொரு AMSலேருந்தும் ஒவ்வொரு ஸ்லாட்லேருந்தும் போகிற போர்ட் அண்ட் டியூப்ஸை தனித்தனியாக ஓப்பனாகவே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு AMSல நம்மளுக்கு அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் வீடியோஸில். ஸோ அதனால் அதை ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. நம்ம AMSலேருந்து போர்ட் அண்ட் டியூப்பை நம்ம மிஷினோட கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாமே ப்ராசஸ் அது மேனுவல் புக்கில் கொடுத்துருந்தது. ஸோ அதை வந்து மேலே இருக்க ஸ்லாட்டில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரூடர், அதாவது ரைட் சைடு எக்ஸ்ட்ரூடருக்கு நம்ம அதை கொடுத்துட்றோம். அண்ட் லெஃப்ட் சைடு எக்ஸ்ட்ரூடருக்கு வேறு மாதிரி கொடுக்கணும். அண்ட் இப்போ நம்ம AMSக்கான பவர் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் 2 போர்ட் இருக்கும். 2 போர்ட்டில் நீங்கள் எந்த போர்ட்டில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு இன்னொரு போர்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இன்னொரு அடிஷ்னல் AMS வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், இல்லை உங்கள் இட்ரே இருக்க பழைய AMSஸை கூட நீங்கள் இதில் கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ராங், ஐ எம் சாரி. அண்ட் இதுதான் பூப் ஷூட் வர்ற இடம். ஸோ நம்ம பூப் இது வழியாக தான் வெளியே வரும். ஸோ இதுக்காக நம்ம வேறு விஷயங்களையும் பிரிண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை நான் பிரிண்ட் பண்ணும்போது காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் லேசர் என்கார்விங் ஆப்ஷன் இருக்கிறதுனால இதுக்கு சேஃப்டி கீன்னு ஒரு கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெட் கலர் கீயை நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களால் லேசர் கட்டிங் வந்து பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் இந்த கீயை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் லேசர் கட்டிங் பண்ணவே முடியாது. இது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர் மாதிரி. சப்போஸ் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க ஆக்சிடென்டெல்லாம் இந்த லேசர் கட்டிங் மேனுவல்ஸை ஆன் பண்ணிடக்கூடாது, இல்லை தெரியாதவங்க யாரும் ஆன் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கீயை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீ இவ்வளோ தான் உள்ளே போகும், வெளியே கண்டிப்பாக நீட்டிட்டு தான் இருக்கும். நீங்கள் இந்த கீயை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் லேசர் மாடியூல் வாங்கினீங்க அப்படின்னா இது இருந்தால் தான் உங்களால் அதை ரன் பண்ண முடியும். H2Dயில் இருக்க 2 நாசலுக்கு ஸோ 2 போர்ட் அண்ட் டியூப் கொடுத்துருப்பாங்க, 2 இன்லெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு இன்லெட்டுக்கு நம்ம AMS மாட்டிட்டோம். அண்ட் இன்னொரு இன்லெட்டுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்பூல் ஹோல்டரை மாட்டிடும். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஸ்பூல் ஹோல்டர் மூலிமா நம்ம ஒரு கலரை கான்ஸ்டண்ட்டாக நம்ம லெஃப்ட் சைட் நாசில் வச்சுக்க முடியும். அண்ட் சப்போஸ் நீங்கள் நிறைய கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்ற பொழுதில் நம்ம லெஃப்ட் சைட் நாசிலில் நம்ம AMSல வச்சுட்டு அதை ஸ்வாப் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ டோட்டலாக இப்போ நம்ம AMS வச்சுருக்க ஒரே ஒரு AMS வச்சுருக்கிறதுனால நம்மளால் நம்ம H2Dயில் 5 கலர்ஸ் வச்சு பிரிண்ட் பண்ண முடியும். இன்னொரு AMS நம்ம வாங்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் 8 கலர்ஸ் வரைக்கும் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். இது ஜஸ்ட் ஒன் ஆப்ஷன் தான். அது மட்டும் இல்லாமல் இதோடைய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன, நம்ம H2D வாங்குறதுக்கு என்ன மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம A1 விட
ஃபிலமெண்ட் ஸ்வாப்பிங் ரொம்ப கம்மியாக பண்ண முடியும். ஸோ 2 நாசில் இருக்கிறனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் 2 கலர் பிரிண்ட்ஸ் பண்ணும்பொழுது நீங்கள் நார்மல் பிரிண்ட்டு எந்த அளவுக்கு பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களால் முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபிலமெண்ட் பூப்பை நிறைய டைம் நம்ம வந்து மிச்சம் பண்ண முடியும். கிட்டத்தட்ட நான் ஒரு மாடல் ஸ்லைஸ் பண்ணி பார்த்தேன். அது 1/2 கிலோ வர வேண்டிய ஒரு பிரிண்ட் A1ல் ஒரு 1/2 கிலோ வரக்கூடிய ஒரு பிரிண்ட்டு. ஆனால் இதை நான் H2Dயில் வச்சு ஸ்லைஸ் பண்ணி பார்த்தப்போ எனக்கு ரொம்ப கம்மியாக காட்டுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு 200 கிராம்ஸ் சேவ் பண்ணி 300 கிராம்ஸ் தான் டோட்டல் பிரிண்ட்டோட இதே காட்டுச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம இந்த மிஷினை ஆன் பண்ணுறோம். இந்த மிஷினை ஆன் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் தான் ஆன் பண்ணோம். ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ, நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படின்றத. அண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மேலே பார்த்திங்கன்னா AMS விட்டு எல்லாமே லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நம்ம டோரை ஓப்பன் பண்ணோன்னா லைட்டும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் டீஃபால்ட்டாக நம்மளுக்கு 2 சைடும் லைட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கீழே இருக்க பெட்லேயும் நம்ம லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் இதில் இருக்க செட்டப்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் போக எல்லா வீடியோவிலும் கொஞ்சமாக நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி இதை பார்க்கும்பொழுது எல்லாத்துக்கும் நான் பேசிகிட்டு இருக்கிறத நினச்சாவே எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றனால. ஸோ நார்மல் செட்டப் தான். நம்ம எப்பவும் போல் ஒரு மிஷினை எப்படி வந்து செட்டப் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஈஸியாக செட்டப் பண்ணி முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதை பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னே தேவையில்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே கண்டிப்பாக 3D பிரிண்டிங் பற்றி நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ மிஷின் ஆன் பண்ணதுக்கப்புறமா அது கிட்டத்தட்ட என்ன கேட்டுச்சு அப்படின்னா, மேனுவலில் என்ன காட்டுச்சோ அந்த விஷயங்களை தான் இதுவும் கேட்டிருந்தது. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிட்டீங்களா, அந்த 3 ஸ்க்ரூஸ் அந்த 4 ஸ்க்ரூஸ் பெட்டில் கனெக்ட் ஆயிருந்தது அதெல்லாம் கழட்டிட்டீங்களா அப்படின்ற மாதிரியான வார்னிங் சைன்ஸ் எல்லாமே கன்ஃபார்மாக கேட்கும். அது எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய கேலிப்ரேஷன்ஸ் லிஸ்ட்டு காட்டும். டோட்டலாக கிட்டத்தட்ட 31 மினிட்ஸ் ஆகும் இந்த கேலிப்ரேஷன்ஸ் எல்லாமே முடியறதுக்கு. பெட் லெவலிங், வைப்ரேஷன், நாய்ஸ் ரிடக்ஷன், ஸோ அந்த ஆஃப் செட்டு எல்லாமே கண்டினியூஸாக முடியறதுக்கு நம்மளுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆயிரும். ஸோ இப்போ நம்ம அந்த கேலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை உங்களுக்கு ஒரு டைம் ஸ்லாப்பாக நான் போடுறேன். ஸோ இதை பாருங்கள், இந்த டூவல் நாசல் இந்த மிஷின் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த மிஷினை ஃபைனலாக நம்ம எவ்வளோக்கு வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,60,000 ரூபாய்க்கு நம்ம ஐடியல் 3Dலேருந்து வாங்கியிருந்தோம். அண்ட் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ண சில நாட்கள்லேயே நம்மளுக்காக இம்போர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஷிப் பண்ணியும் கொடுத்துட்டாங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோட. அண்ட் ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் த ஐடியல் 3D. அண்ட் இதோடைய இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸை ஃப்யூச்சரில் காட்டுறேன்.